இந்த ராமநவமி கிடையாது, இதுக்கு முந்தின ராமநவமியில் நடந்த மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லலாம். ராமநவமி அன்னைக்கு ஆக்சுவலாகவே நான் ஒரு 4-4:30 எழுந்திருந்துவேன். டெய்லி பாராயணம் பண்ணுவேன். அது வந்து ரெகுலர். அவரை எப்பவுமே தொழறது, அவரோட நாமஸ்மரணா பண்ணுறதுங்கிறது எனக்கு அப்படியே ஊறி போன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கும் அதே மாதிரி தான் சீக்கிரமாக எழுந்திருந்துட்டு குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டேன். சரி பிரசாதம் பண்ணோம், 11 மணிக்கு தான் நல்ல நேரம் அப்படின்னு சொன்னனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி பிரசாதம் என்ன பண்ணலாம்னு யோசனை வேறு போயிட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக ஒரு 5:30-6 மணி இருக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மாமா அவள் வைதிகம் பண்ணுறா நாராயணன்னு சொல்லிட்டு அவள் வந்து குருவாயூர் போயிருந்தா. அந்த டைமில் எனக்கு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணான். ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக எடுத்து ஆலோசனோன்னே இந்த பாரு உற்சவமூர்த்தி போகிறா இருப்பார் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அருமையான தரிசனம், கிருஷ்ணனோட தரிசனம் கிடச்சது எனக்கு கார்த்தால், அதுவும் குருவாயூர்லேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நாளே ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வைக்க போகும்போது சொன்னேன், இன்றைக்கி என்ன பிரசாதம் பண்ண போகிறேன்னு கேட்டார் என்கிட்ட. நான் சொன்னேன், ஏதாவது பால் பாயசம் வைக்கலாம், இல்லைனா வந்து சக்கரை பொங்கல் ஏதாவது வைக்கலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம் இன்றைக்கி நீ என்ன பண்ணு, பானகமும் நீர்மோரும் வை அப்படின்னு சொன்னார். எப்போவுமே ஒரு விஷயம் என்கிட்ட என்ன அப்படின்னா, யாராவது நான் எதிர்பார்க்காம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறான்னா அது கண்டிப்பாக எனக்கு பாபா சொல்கிறதா நான் எடுத்துப்பேன். இது சத்தியம். அப்படி தான் எடுத்துட்டேன். அந்த விஷயத்தை எடுத்துட்டு அதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். 11 மணிக்கு தான் நம்ம வந்து பூஜை பண்ணணும்னு நல்ல நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைமே போகாத மாதிரி இருந்தது. நம்மளுக்கு அதை பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது சாப்பிட்லாம், வரிசையாக மற்ற வேலையெல்லாம் கவனிக்கலாம், இது இன்னும் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரியே இருந்தது. பட் அப்போல்லாம் எனக்கு தெரியாது இந்த ஒரு அற்புதம் நடக்க போகிறதுன்னு. ஆனால் அதை பண்ணும்போது நான் ஒரு விஷயம், எப்போவுமே நான் பாபாட்ட பேசிகிட்டே தான், எந்த பிரசாதம் பண்ணாலும் சரி சமையல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசிகிட்டே தான் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், பாபுக்குட்டி, இப்படி தான் அவரை கூப்பிடுவேன், பாபுக்குட்டி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ரூபத்தில் வந்து சாப்பிட்டானா, பிரசாதம் சாப்பிட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்ன வரியா அப்படின்னு கேட்டேன்.